கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியமும் அன்பும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சோ இன்னைக்கு வாசிப்போமே, முதல் வசனமா வந்துட்டு லூக்கால 10வது அதிகாரத்துல 38ல இருந்து 42 வரைக்கும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். கடைசியா கர்த்தர் வந்து எப்படி முடிக்கிறாரு? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சோ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நாம எல்லோருமே வந்துட்டு இன்னைக்கு உலகத்தார்ல இன்னைக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்க இன்னைக்கு மார்த்தாளை போலதான் வந்துட்டு இன்னைக்கு அநேக காரியங்கள்ல வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தேவன் நமக்குன்னு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏனோ தானோன்னு நம்ம நடந்து போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. மரியாதை போல வந்துட்டு தேவையானது ஒன்றே, அந்த ஒன்றை மட்டுமே வந்துட்டு நாம எப்பொழுதுமே வந்துட்டு சிந்தித்து கொண்டு இருக்கவும் அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இன்னைக்கு வந்து அழைச்சிருக்கிறாரு. அப்ப அது என்ன, அதை முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அவர் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறது, நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு, அதை வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பைபிள் ஸ்டடியில கேட்கிறோம். அதை இன்னமும் ஆழமாகவும் நமக்கு வந்து, ஏன்னா வந்துட்டு அதை மறுபடியும் நீங்க வந்து எதை கேட்கிறீங்களோ அதன்படிதான் நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நம்ம உலகத்தார் போல வந்துட்டு அநேக கவலைகளோட இருந்து அதை குறிச்சு சிந்திச்சு கொண்டிருந்தோம்னாக்க தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நாம வந்துட்டு சுத்தமா வந்துட்டு மறந்துருவோம். அதை மறக்க ஆரம்பிக்க அதற்கேற்ற கிரிகைகள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காது. சோ அதனாலதான் இந்த முதல்ல வந்துட்டு இந்த வசனத்தை எடுத்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அடிப்படையா வந்துட்டு எதை குறிச்சு பார்க்க போறோம்னாக்க எபிரேயர்ல 12:28 வாசி. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். ஆமென். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டு அவருடைய ஆவியினால வழிநடத்தப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறது என்னன்னாக்க அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். சோ கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்ததே வந்துட்டு அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளதான் நம்மளை வந்துட்டு அவர் வந்துட்டு கூட்டிட்டு போக போறாரு. சோ அதை குறிச்சு அசைவில்லாத ராஜ்யம்ங்கிறது எதை குறிச்சு அவர் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு சில வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நாம வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிறோமா இல்லையா, இல்ல அது இனிமே வரப்போற ராஜ்யமா அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். தானியல்ல 2:44 வாசிப்போம். தானியல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்தை குறிச்சு நம்ம ஏற்கனவே வந்துட்டு கடந்த 2-3 வருஷமா வந்துட்டு நிறைய பைபிள் ஸ்டடியில பார்த்திருப்போம். இந்த ராஜ்யங்களை குறிச்ச அர்த்தங்கள் நமக்கு ஏற்கனவே டீட்டெயில்டா வந்து நம்ம பிரதர்ஸ் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. சோ அதை வந்து ஒரு சுருக்கமாவே பார்ப்போம். இங்க வந்துட்டு நேபுகாத் ராஜா வந்துட்டு ஒரு கனவு காண்றாரு. ஒரு மனிதனை போன்ற ஒரு கனவு. அந்த சிலையில வந்துட்டு தலையில வந்துட்டு 4 பகுதிகளாக இருக்குது. தலைப்பகுதி ஒரு பொன், மார்பு பகுதி வந்துட்டு வெள்ளி, வயிற்று தொடைப்பகுதி வந்து வெண்கலம், கால் பகுதி ரெண்டுமே வந்துட்டு இரும்பு மாதிரி இருக்குது.
பாதங்கள் வந்துட்டு இரும்பும் களிமண்ணும் கலந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சிலைய அவர் கனவு கண்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கல் வந்துட்டு அது உருண்டு, கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து உருண்டு அந்த சிலையில அந்த பாதத்துல வந்து அடிச்சு அது சுக்கு நூறா போய் அந்த கல்லே வந்துட்டு ஒரு பெரிய பர்வதமாகி ஒரு பெரிய ராஜ்யமாக ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கனவை குறிச்சு அவர் விளக்கம் கேட்கிறப்ப தானியேலுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து அவர் வந்துட்டு அந்த ராஜா கிட்ட சொல்றப்ப வந்துட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, அந்த தலை வந்துட்டு நீங்க தான் அப்படிங்கிறது. நேபுகாத் ராஜா தான் அந்த தலை. அவர் அன்னைக்கு வந்து உலகத்துல அவர் தான் அநேக ராஜ்யங்களை உலகத்தை ஆண்டு வந்தாரு. அவருக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மேதியா பர்ஷியா அதுதான் வந்துட்டு அந்த மார்பு பகுதி. அது வந்து வெள்ளியை குறிக்கிற பகுதி. அதுக்கு அடுத்தாப்புல அந்த வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் வந்துட்டு கிரேக்க நாடை குறிச்சு வந்துட்டு அந்த அலெக்சாண்டர் அவர் வந்துட்டு உலகத்தை அந்த சிறு வயசுல கொஞ்ச நாள்ல வந்துட்டு உலகம் முழுக்க அவர் வந்து ஆண்டாரு அப்படிங்கிறது நம்ம வரலாறுல பாக்குறோம். இதை குறிச்சுதான் வந்து கர்த்தர் வந்துட்டு ஏற்கனவே தீர்க்க தரிசனமா கொடுத்த விஷயம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த இரண்டு கால்களும் இரும்பு அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரோமர்கள் ஆட்சி பண்ணாங்க அந்த உலகத்தை. ரோமர் ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இன்னைக்கு வந்து பரலோகத்துல அவர் வந்துட்டு பிதாவின் வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். அவர் தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பூமிக்கு வருவார் அப்படிங்கிறது தான் இந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரோமர்கள் ஏற்கனவே ரோமர்கள் ஆட்சி பண்ணாங்க. ரோமர்களுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த களிமண்ணும் அந்த இரும்பும் வந்துட்டு கலந்து இருக்குது. அப்ப களிமண் வந்து எதை குறிக்கிறதுனாக்க மனிதர்களை தான் குறிக்கிறது. ஏன்னா வந்துட்டு மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிறதுதான் வந்து நமக்கு வசனங்கள் இருக்குது. அப்ப அந்த ரோமர்களுடைய ராஜ்யமும் இந்த மனிதர்களோட கலந்துருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு அந்த டெமோக்ரஸி ராஜ்யங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடுகள்ல வந்துட்டு ஒவ்வொரு ராஜாக்கள், அது வந்து என்றென்றைக்கு இருக்கிற ராஜாக்களா இல்ல. ஒரு ராஜா இருந்தாருன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வருது, வேற மாற்றங்கள் வருது. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற ஒரு 200 நாடுகள்லயும் வந்துட்டு அதுல வந்துட்டு கம்யூனிசமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு தனி ராஜாவா இருக்கலாம், இல்ல டெமோக்ராட்டிக்கா இருக்கலாம். ஸோ இந்த ராஜ்யங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வந்து தேவன் இங்க வந்துட்டு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காருன்னா, அவர் என்றைக்குமே இந்த ராஜ்யங்கள்லாம் வந்துட்டு என்றென்றைக்குமே வந்துட்டு நிலைக்கிற ராஜ்யங்கள் கிடையாது. ஆனா வந்துட்டு அவர் ஏற்படுத்த போகிற ராஜ்யம் வந்து என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ராஜ்யம்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்துட்டு தீர்க்க தரிசனமா வந்துட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் வந்துட்டு தானியல் மூலியமா வந்துட்டு இதை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த ராஜ்யங்கள் எப்ப வந்துட்டு நடக்க போகுது, அந்த காலகட்டம் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த ராஜ்யத்தை வந்துட்டு இந்த ராஜ்யத்தை வந்து யார் ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அடிப்படையா லூக்கால 1:32 வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். ஆமென். அடுத்தது 33 வாசி. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். ஆமென். சோ இந்த ரெண்டு வசனங்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு வசனங்களுமே வந்துட்டு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம் தான். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன். இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ தான் வந்துட்டு குறிக்கிறது. அவர் தாவீதினுடைய சிங்காசனத்தை கொடுப்பார்னு தான் வந்துட்டு ஃபியூச்சர்ல தான் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் மனுஷகுமாரனா பூமிக்கு வந்தப்ப அவர் வந்துட்டு அவர் ராஜ்யம் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஊழியம் செய்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்தேன்னு சொன்னாரு. ஆனா பின்னாளிலே வந்துட்டு அவர் வந்துட்டு ராஜ்யமும் பண்ண வருவார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா வந்துட்டு அவர் ராஜ்யம் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காரு 33 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். முதல் தடவை வந்தப்ப அவர் வந்து அவங்கள வந்துட்டு அரசாளவில்லைன்னு தான் சொல்லியிருக்குது. ஆனா வந்துட்டு 2வது வருகையில வந்துட்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதே வந்துட்டு ஜெருசலேம்ல தான் வந்துட்டு ஸ்தாபிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. சங்கீதம் தாவீது இதை குறிச்சு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சங்கீதம் 145:13 உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆமென். ஆமென். தாவீதும் வந்துட்டு அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு
சதா காலமும் அது இருக்க போகுது. அவருடைய ஆளுகை வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அப்ப இங்க வந்து நமக்கு தலைமுறைனா என்ன? நமக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச தலைமுறைனாக்க ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். ஒரு 80, 70, 80, 100 வயசு வரைக்கும் தான் இருக்குது. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னாக்க, அவர் இந்த இடத்துல சொல்ற விஷயமே வந்துட்டு சதா காலமும் நித்திய ஜீவனை குறிச்சு தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. சோ இத குறிச்சு வந்துட்டு தரிவு ராஜா என்ன சொல்றாரு? ஏன்னா தானியேல் இருந்தப்ப வந்துட்டு நேபுகாத் ராஜாக்கு அடுத்தாப்புல வந்த தரிவு ராஜா அவர் என்ன சொல்றாருங்கிறதை பார்ப்போமே. தானியேல்ல 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தானியேல் வந்துட்டு அந்த 6வது அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தரிவு ராஜா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பரலோகத்தின் தேவன் மேல வந்துட்டு அவர் வந்து எவ்வளவு விசுவாசமா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு இதை முழுசா படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு அந்த தரிவு ராஜா வந்துட்டு இவரை தானியேலை கொண்டு போய் சிங்க குகையில போடுறப்ப அவருக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு உடன்பாடே இல்லை. ஆனா வந்துட்டு தானியேல் இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தானியேலை சிங்க குகையில போட்டுட்டு அடுத்த நாள் அவர் தான் முதல்ல ஓடி போய் உயிருள்ள தேவன் வந்துட்டு உன்னை நீ விசுவசிக்கிற தேவன் உன்னை காப்பாத்திட்டாருல அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ கேட்டுட்டு அவர் வந்து காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னாக்க, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற விசுவாசத்தை பார்த்து விசுவாச அறிக்கையை பாத்தீங்கன்னா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 என்ன சொல்லியிருக்காரு? மரித்தேன், ஆனா இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்முடைய பாவத்துக்காக தான் மரிச்சிருக்காரு. என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எதற்காக நமக்காக வந்து மரித்தார் அப்படிங்கிறத நாம வந்து உள்ளத்துல நிறுத்திக்கிட்டு நம்ம விசுவாசத்தோட இருக்கிறோம். ஆனா அதற்கு மேல வந்துட்டு நாம வந்து நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தது வந்துட்டு அசைவில்லாத ராஜ்யத்தை தான் அவர் வந்துட்டு நம்மளை வச்சு அவர் வந்துட்டு ஆள போகிறார் அப்படிங்கிறத வந்துட்டு நாம இன்னும் நிறைய வசனங்கள்ல வந்து தெரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு அவர் வந்து இந்த ராஜ்யத்தை வந்துட்டு அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது இனிமேதான் நடக்க போற காரியங்கள். சோ இத குறிச்சு அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த ராஜாக்கள் புறஜாதியர்கள் ராஜாக்கள் வந்துட்டு இந்த பாபிலோன்ல இருந்த ராஜாக்கள் நேபுகாத் ராஜாவும் சரி தரிவு ராஜாவும் சரி 2 பேருமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு விசுவசிச்சு அவர்கள் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அந்த தேவனை தான் நீங்க வந்து வழிபடணும்னு சொல்லி கட்டளை கொடுத்திருக்காங்க அந்த அவங்களுடைய மக்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க அந்த ராஜாக்கள் வந்துட்டு புறஜாதியரா இருந்து விசுவாசத்துக்குள்ள இருந்தாங்கிறத நம்ம வந்து நிதானிச்சு பார்ப்போம். இது எந்த காலகட்டத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசி. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். ஆமென். சோ இது வந்துட்டு எப்ப நடக்க போற காரியம்னாக்க 7ஆம் தூதன் வந்து எக்காலம் ஊதுறப்ப வந்துட்டு இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள்லாம் வந்துட்டு கிறிஸ்துவின் ராஜ்யங்களா வந்துட்டு மாறப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல பாக்குறோம். இதே விஷயத்தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொலோசியர் 1:16 சொல்லுவாரு, எல்லாவற்றையுமே அவர் சிருஷ்டித்தது வந்துட்டு சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நம்ம வசனம் நமக்கு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த 7ஆம் தூதனுடைய சத்தம் அந்த எக்காலம் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் இப்ப இருக்கிற அந்த வந்துட்டு இரும்பும் அந்த களிமண்ணும் வந்துட்டு கலந்த ராஜ்யங்கள் வந்துட்டு அது வந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு மாறப்போகுது. அதற்குண்டான ஆயத்த பணிகள் வந்துட்டு கடந்த 4 வருஷங்களாக நமக்கு வந்துட்டு வசனத்தின் மூலியமாக நடக்கிற சம்பவங்கள் மூலியமாக நமக்கு கர்த்தர் வந்துட்டு அவருடைய ஆவியினாலே நமக்கு உணர்த்தி அதை சாட்சி கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு இதை குறிச்சு அவருடைய ராஜ்யம் வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறது, அசைவில்லாத ராஜ்யம் வந்துட்டு நெருங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம வந்துட்டு புரிந்துகிட்டு அதற்கேற்றபடி நாம என்னென்ன காரியங்கள்ல வந்துட்டு நாம அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணுங்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை வந்துட்டு முதல் வசனம் வாசிச்சதையும் பாத்தீங்கன்னாக்க பெறப்போகிறவர்கள் ஆகியன்னு தான் சொல்லியிருக்குது. அதை வந்து கண்டிஷனோட தான் வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
இது உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க எந்த அளவுக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு பிரியமுள்ள ஆராதனை குறித்து நம்ம நிறைய படிப்பினைகள் வந்து பார்த்து இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்துற விஷயமே பாத்தீங்கன்னா மறுபடியும் பாக்குறது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். தானியேல்ல 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து நேபுகாத் ராஜாவும் வந்துட்டு அவருக்கு வந்து 4வது அதிகாரத்துல அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அது அவரை குறித்த சொப்பனம். அந்த சொப்பனம் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு நிறைவேறினதுக்கு அப்புறம் அவருக்கு புத்தி தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இவர் வந்துட்டு ஜீவித்து இருக்கிறவர், இவர் என்றைக்குமே ஜீவன் உள்ள தேவன், இவருடைய ராஜ்யம் வந்து தலைமுறை தலைமுறையாக நிற்கும்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அவரு வந்து சாட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தலைமுறை தலைமுறைன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப யாத்திரை ஆகமத்துல பார்ப்போமே இதை குறித்து 20வது அதிகாரத்துல 5வது வசனமும் 6வது வசனமும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு சிலையை உருவாக்க கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது, அதை ஆராதிக்கவும் கூடாது. நீ இப்படி என்னுடைய சொல் பேச்சு கேட்காம நீ வந்துட்டு அதுக்கு கீழ் எனக்கு விரோதமா நீ நடந்தினா உன்னை வந்துட்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் வந்துட்டு உன்னை விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ என்னிடத்துல அன்பு கூர்ந்து என் கட்டளையில கை கொண்டினா உன்னை வந்துட்டு 1000 தலைமுறைக்கு நான் வந்து வச்சிருப்பேன். 1000 தலைமுறை அப்படிங்கறது வந்துட்டு அவர் நித்திய ஜீவனை தான் வந்துட்டு குறிச்சு சொல்றாரு. திருப்பி மறுபடியும் எங்க அவர் ஆதி முதல் பைபிள்ல துவக்கத்துல இருந்து கடைசி வரைக்குமே வந்துட்டு அவர் பேசுற ஒரே விஷயம் வந்துட்டு நித்திய ஜீவன். அதுக்கு ஒரே கண்டிஷன் வந்துட்டு நீ கற்பனைக்கு கீழ்ப்படி, பரிசுத்தமாக இரு. ஏன்னா நான் வந்துட்டு பரிசுத்தமுள்ள தேவன், நீ வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து அவருடைய சித்தம். வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 15:28 இருந்து 25 வரைக்கும், 22 இருந்து 25 வரைக்கும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அப்ப பாவம் செய்யறப்ப வந்துட்டு பாவம் செய்தவர்கள் அனைவருமே வந்துட்டு தேவ மகிமை அற்றவர்களாக ஆகிறோம். ஆனா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம எல்லோருமே வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு வழியை வந்து உண்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்ம விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இழந்து போன மகிமையை வந்து நாம வந்து மறுபடியும் வந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் மறுபடியும் உயிரோட வந்தாரோ அதே போல வந்துட்டு மனிதர்களாகிய நாம இயேசு கிறிஸ்துவை விசுவசிச்சு மரணம் அடைஞ்சாலும் வந்துட்டு உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்த பெரிய வாக்கு தத்தமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23வது வசனத்துல உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு போட்டிருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல வந்துட்டு அதன் பின்பு முடிவு வரும்னு முதல்ல உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அதன் பின் வந்துட்டு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. 23ல பாத்தீங்கன்னாக்க 23க்கு 24க்கும் பாத்தீங்கன்னாக்க அடுத்தடுத்து வாசிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா வந்துட்டு அவர் வருகையில வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. உடனே வந்துட்டு பிதாவுக்கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப இங்க ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறவர் வந்து மனுஷகுமாரனா இருந்துதான் வந்துட்டு பிதாவுக்கிட்ட வந்துட்டு
ஒப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. சோ இந்த 2 வசனங்களுக்கு இருக்கிற அந்த அதுக்கு இடையில என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறது நம்ம இன்னும் டீட்டெயில்டா வந்துட்டு வசனத்துல பார்ப்போம். சோ முதல்ல வந்துட்டு பின்பு அவர் வருகையிலே அவரவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதற்கு வந்து நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 15:51-52. இதோ இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி இக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஆமென். கடைசி எக்காலம் தொனிக்கும். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் திருடனை போலதான் வருவேன், அந்த நாளும் நாளிகையும் உங்களுக்கு தெரியாது. அப்ப நமக்கு வந்துட்டு அந்த டைம்ல எந்த டைம்ல வந்துட்டு கடைசி எக்காலம் வந்துட்டு தொனிக்குங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது. அதோடைய சீசன்ஸ் தெரியும், அதோடைய காலகட்டங்கள் நமக்கு வந்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா வந்துட்டு எப்ப நடக்குங்கிற அந்த விஷயம் வந்துட்டு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, பிதாவாகிய தேவனுக்கு தவிர. அப்ப நம்ம வந்துட்டு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாம் எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவோங்கிறப்ப பாத்தீங்கன்னா, கடைசி எக்காலம் துணிச்சு அடுத்த செகண்ட் மறுரூபமாக்கப்படுறப்ப அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பாவ அறிக்கை பண்றதுக்கோ மனம் திரும்புறதற்கோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியங்கள்ல வந்துட்டு இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல யாருக்குமே வந்துட்டு டைம் இருக்காதுங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். சோ அததான் வந்துட்டு லூக்கா 21:36 வாசிங்க. 35 வாசிங்க. 35-36. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ அதனாலதான் வந்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்துட்டு அந்த அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, எந்த டைம்ல எந்த செகண்ட்ல நடக்குதுங்கிறது. அதுக்காக தான் நீங்க எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எப்படி ஜெபம் பண்ணணுங்கிற காரியம் தெரியும். நம்ம கர்த்தர்ட்ட போறப்ப நம்மளுடைய பாவங்களை அதை வந்து எப்பொழுதுமே விழித்திருந்து அப்படிங்கிறப்ப வந்துட்டு நாம விழித்திருக்கிற மாமிசத்துல விழித்திருக்கிற நேரத்துல வந்துட்டு அதே சிந்தையா இருந்தப்ப நம்ம கிட்ட வந்துட்டு பாவம் இருக்குதா இல்லையாங்கிறத கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவர் உணர்த்துறப்ப வந்துட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புற பட்சத்துல எந்த நேரம் நமக்கு வந்து எக்காலம் தணிச்சாலும் வந்துட்டு நாம வந்து கர்த்தரோட வந்துட்டு மறுரூபமாக்கப்பட்டு அவரோட என்றென்றைக்கு இருக்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வழி. சோ அதனால வந்துட்டு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இன்னொரு இடத்துல தெசலோனியத்துல சொல்லியிருப்பாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் வந்து ஒரு இடத்துல வசனம்லாம் இருக்குது. அப்ப எதுக்கு கர்த்தர் வந்து நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் நமக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்திருக்கிறாரு, எல்லாத்தையுமே உண்டு பண்ணிட்டாரு. நாம இவ்வளவும் தெரிஞ்சு நம்ம வந்துட்டு அசால்ட்டா இருந்துட்டோம்னாக்க அதனால வந்துட்டு இழந்து போறது வந்துட்டு அநேக பெரிய காரியங்களை நாம வந்துட்டு இழந்து போயிடுவோம். அப்படி யாருமே இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இழந்து போகக்கூடாதுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்துட்டு மறுரூபமாக்கப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறப்ப வந்துட்டு எப்படி மறுரூபமாக்கப்படுறோம், என்ன டீட்டெயில்ஸுங்கிறத வந்துட்டு 1 தெசலோனியர்ல 4:16-17 வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு பூமிக்கு ஏசப்பா பூமிக்கு வந்து மனுஷகுமாரனா வரப்ப வந்துட்டு முதல்ல வந்து மரித்தவர்கள் தான் எழுதரிப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு உயிரோட யாரெல்லாம் இருக்கிறோமோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமோ அவர்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே எப்பொழுதுமே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு அநேக சபைகள்ல வந்து உலகத்துல இருக்கிற அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னாக்க அவர் கர்த்தர் ஆகாயத்துல வருவாரு, அப்ப நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 ஆண்டு காலம் வந்துட்டு உபத்திரவ காலம் நடக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து வருவாரு. அப்பதான் வந்துட்டு அப்ப அந்த ரகசிய வருகையை குறிச்சு வந்துட்டு இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல வந்து போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதுமே கர்த்தருடனே இருப்போம்.
எங்க இருப்போம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டீட்டெயில்ஸா பார்ப்போம். அவர் வரப்ப வந்துட்டு எப்படி வராரு, யாரு கூட வராரு அப்படிங்கிறத மத்தேயு 25வது அதிகாரத்துல 31ல இருந்து 34 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆமென். சோ இங்க வந்துட்டு அவர் அந்த குதிரையில யார் ஏறி உட்கார்ந்தாருனாக்கா உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து வசனம் சொல்றாரு. சத்தியம் உள்ளவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சத்தியம் உள்ளவர் தான் வந்துட்டு அவர் வந்து பூமிக்கு வரப்ப வந்துட்டு மனுஷகுமாரனா வராரு. அவர் வரப்ப என்ன பண்றாருன்னா அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன காரியம் பண்றாருனாக்க நியாய தீர்ப்பும் செய்கிறாரு, யுத்தமும் பண்ணுகிறார் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாக்குறோம். அவர் வரப்ப யார் கூட வராருன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 25:31 பாத்தீங்கன்னாக்கா அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோட வரும் பொழுது, அப்ப அவர் தூதர்களோட தான் வராரு. அப்ப வரப்பொழுது வந்துட்டு முதல்ல வந்துட்டு அங்க ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. அந்த நியாய தீர்ப்பு பாத்தீங்கன்னாக்க அவருடைய பிள்ளைகளை வந்துட்டு செம்மறியாடாவும் வெள்ளாடாவும் வந்து பிரிச்சு வச்சுட்டு அந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த செம்மறியாடா பிரிச்சு வச்சிருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கள வந்து நீங்க வந்துட்டு என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்னு வந்து கொடுக்குறாரு. அவர் எப்படி நியாய தீர்ப்பு செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே வந்துட்டு நன்மை செய்கிறவர்களாக இருப்பதற்கு அவர் வந்துட்டு ஏற்கனவே முன்னமே நம்ம வந்துட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ், நான் வந்து பசியா இருந்தேன், நான் வந்துட்டு தாகமாக இருந்தேன், நான் வந்து நோயிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் டீட்டெயில் சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு செஞ்சீங்க, இந்த சின்னஞ்சிறு ஏழைகளுக்கு செஞ்சதே வந்துட்டு எனக்கு செய்தீர்கள்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அவர் வந்துட்டு நியாய தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸை கொடுத்து அவர் வந்துட்டு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு எங்க போறாரு அப்படிங்கறதும் டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 வாசிச்சப்ப அவர் நீதியா நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறாருன்னு வந்து போட்டிருக்காரு. அப்ப யுத்தம் வந்து எங்க பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம வந்து வாசித்து பார்ப்போம். சகரியால 14வது அதிகாரத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வசனத்தை. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமென். அடுத்தது 5வது வசனத்தை. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு யுத்தம் பண்றாரு. யாருக்காக யுத்தம் பண்றாரு? இஸ்ரவேல் மக்களுக்காக, யூதர்களுக்காக. ஏன்னா அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை இன்ன வரைக்கும் ஏத்துக்கல. சோ அவங்க வந்துட்டு ஒரு யுத்தத்துல ஒரு தோல்வி அடையக்கூடிய சூழல்ல வர்றப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்த்தரை மட்டுமே அன்னைக்கு வந்து நோக்கி அவங்கள வந்து கூப்பிடுறத வந்து நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க
சகரியா அந்த 12வது அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னாக்க பிதாவாகிய தேவனை தான் நம்ம வந்து குத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனஸ்தாபப்படுறப்ப கர்த்தர் வந்துட்டு அவங்களை ஏத்துக்கிட்டு அன்னைக்கு வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்தவங்களோட வந்துட்டு கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணி அவர் வந்து எந்த இடத்துக்கு வர்றாருனாக்க ஜெருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு அவருடைய பாதங்கள். அப்ப அவர் வந்துட்டு அவருடைய பாதம் வந்து அங்கதான் வந்துட்டு ஜெருசலேம் ஒலிவ மலைக்கு மேலதான். ஏன்னா அங்க இருந்துதான் அவர் வந்து பரலோகத்துக்கு போனாரு, திருப்பி அங்கதான் வருவார்னு சொல்லி அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த 2 தூதர்கள் வந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்துட்டு சொல்றாங்க. அப்ப அதே போலதான் அவர் எங்க இருந்து போனாரோ அந்த இடத்துக்கு தான் வராரு. ஆனா வரப்ப கூட வரப்ப பாத்தீங்கன்னா கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்னு போட்டிருக்குது. ஆனா இங்க இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயுல அந்த பரலோகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் குதிரை மேல ஏறி வரப்ப பாத்தீங்கன்னா சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் பொழுது அவர் வந்து தூதரோட தான் வந்து பரலோகத்துல இருந்து வராரு. வரப்ப வந்துட்டு மறுரூபமாக்கப்பட்டவர்கள் எல்லோருக்குமே அவர் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு அவங்களெல்லாம் மறுரூபமாக்கி கொண்டு கர்த்தர் வந்துட்டு ஜெருசலேமுக்கு தான் கூட்டிட்டு வராரு. ஏன்னா அங்கதான் வந்துட்டு அவர் என்றென்றைக்கும் அசைவில்லாத ராஜ்யத்தை வந்துட்டு அவர் அங்க இருந்துதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதனாலதான் என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் பூமிக்கு வருவார்கள்னு சொல்லிதான் வந்து போட்டிருக்கு. இதேதான் வந்துட்டு யோபு சொல்லியிருக்காரு, நிறைய தீர்க்க தரிசிகள் இதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. பட் நமக்கு வந்துட்டு இப்ப நம்ம வந்து பாக்குறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து உயிரோடு எழுந்திருச்சு வந்து அவர் வந்து 1000 வருட அரசாட்சியை வந்துட்டு அவர் வந்து பூமியில வந்துட்டு ஸ்தாபிக்கிறதுக்கு தான் வராரு. அப்ப ஸ்தாபிக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து படிச்சு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 20வது அதிகாரத்துல 1 முதல் 3 வசனங்களை வரும். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆதி ஆகமத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டு அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 6வது நாள்லதான் வந்துட்டு மனுஷர்களை வந்துட்டு சிருஷ்டிக்கிறாரு, 7வது நாள் ஓய்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். கர்த்தருக்கு வந்துட்டு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம், 1000 வருஷங்கிறது கர்த்தருக்கு வந்து ஒரு நாள் போலவும் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 பேதுரு 3வது அதிகாரத்துல வந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனமும் இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு மனிதர்களுக்கு மனம் திரும்புவதற்கு 6000 வருஷம் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த 6000 வருஷம் முடிவுல வந்துட்டு கர்த்தர் வந்து பூமிக்கு வந்துட்டு 1000 வருட அரசாட்சியை வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்றப்ப வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு முதல்ல, ஏன்னா பிசாசானவன் தான் பாவத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம். அதனால வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு அடுத்த அந்த 1000 வருஷத்துக்கு வந்துட்டு அவனை வந்து பாதாளத்துல அவர் வந்துட்டு கட்டி வைக்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் விடுதலை ஆகிறதுக்காக அவன் வந்துட்டு விடுதலை பண்ணுவான். அந்த 1000 வருட அரசாட்சியில வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது சுருக்கமான விஷயம் வந்துட்டு அந்த 4வது வசனத்தை வாசிப்பேன். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசி. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆமென். ஆமென். அப்ப 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் சிங்காசனங்களைன்னு சொல்லிட்டு பன்மையில வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளூரல்ல ஒரு சிங்காசனத்தை குறித்து சொல்லல, இங்க வந்துட்டு அநேக சிங்காசனங்களை கொடுத்து அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவர் எதை குறித்து சொல்லியிருக்காரு? இந்த நியாய தீர்ப்பு வந்துட்டு பரிசுத்தவான்களுக்கு வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு அவர்கள் அந்த பரிசுத்தவான்களை குறிச்சுதான் வந்துட்டு இந்த 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதை குறிச்சுதான் வந்துட்டு பவுல் வந்து சொல்லியிருப்பாரு. 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசி.
உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதல்ல. பரிசுத்தவான்கள் உலகத்தில் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? சோ கர்த்தர் வந்துட்டு இதை குறிச்சுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இதே விஷயத்தை தான் வந்துட்டு மத்தேயுல 12வது அதிகாரத்துல 41-42 வாசி. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். ஆமென். சோ தென்தேசத்து ராஜஸ்திரீ அவங்க வாழ்ந்த காலத்துல இருந்த சந்ததியை வந்து நியாய தீர்ப்பு செய்ய போறது தென்தேசத்து ராஜஸ்திரின்னு பார்க்கிறோம். அதே போல வந்துட்டு ஏன்னா அவர்கள்லாம் வந்துட்டு கர்த்தரை வந்து நீங்க ஏன் ஏத்துக்கல, கர்த்தர் உங்களுக்காக தானே வந்திருந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாம் அவங்க அன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டுல நடந்தப்ப வந்துட்டு நடந்த காரியங்களை குறிச்சு அங்க ஏற்கனவே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவங்க தான் வந்துட்டு அவங்க வந்து நியாய தீர்ப்பு செய்ய போறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு குறிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சோ இவங்கெல்லாம் யாருனாக்க இயேசுக்காக சாட்சி கொடுத்தவங்க, வசனத்துக்காக வந்துட்டு ரத்தம் சிந்தினவர்கள், அவங்க வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு அப்படியே வந்துட்டு நடந்துகிட்டவங்க தான் வந்துட்டு அவரோட கூட வந்துட்டு 1000 வருஷம் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அரசாள போகிறார்கள். அப்ப அந்த 1000 வருஷத்துக்குள்ள போகாம இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னாக்க கர்த்தருக்குள்ள கர்த்தரை வந்து ஏத்துக்காதவங்க, அவருக்கு கீழ்ப்படியாதவங்க, அவங்க எல்லோருமே வந்துட்டு அது ஏன்னா இது வரைக்கும் அவர் கர்த்தர் வர்ற அன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரித்தவர்கள், அவங்க வந்து கர்த்தருக்குள் இல்லாதவர்கள் யாருமே வந்துட்டு உயிரோடு எழுந்திருக்க போறதே இல்லை. அவங்க வந்துட்டு அந்த 1000 வருஷமும் வந்துட்டு அவங்க வந்துட்டு மரித்தவர்களாக தான் வந்துட்டு உறங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனா வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு அந்த 1000 வருஷம் அரசாட்சி பண்றவங்க எல்லோருமே வந்துட்டு அவங்க எல்லாம் யாருனாக்கா அவங்கதான் வந்துட்டு அதுதான் வந்துட்டு அவங்க அந்த உயிரோட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு முதலாம் உயிர் தெழுதுதல் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்களை குறிச்சு. அதுக்கடுத்து 6வது வசனத்தை வாசிக்கிறப்ப வந்துட்டு முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்கு உள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல்ல மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப கர்த்தர் வந்து இங்க வந்துட்டு 2வது மரணத்தை குறிச்சு பேசிக்கிறாரு அப்படின்னாக்க அப்ப முதல்லையா வந்து அவங்க எல்லாம் மரணம் அடைஞ்சவங்க, அதுதான் முதல் மரணம். அவங்க எழுந்திருக்காதவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த முதல் மரணத்திலேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2வது மரணத்திற்கு குறிச்சும் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. ஏன்னா 2வது மரணத்திற்கு வந்துட்டு அந்த முதல் உயிர் தெழுதல பங்கு பெற்றவங்களுக்கு அந்த 2வது மரணம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாத்துக்குமே வந்து கர்த்தர் வந்து 2 வேலையை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு வந்துட்டு ஆசாரியர்களாகவும் இருப்பாங்க, கர்த்தர் தான் வந்துட்டு ராஜாதி ராஜாவா இருக்கிறப்ப அவருக்கு கீழே நாம எல்லோருமே வந்துட்டு ராஜாக்களாக இருப்போம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு 10-15 வரைக்கும் வாசிப்போமே அதே அதிகாரம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 15 வரைக்கும். சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ
அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் உயிர்த்தெழுதல்ல ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த முதல் உயிர்த்தெழுதல பங்கு பெறாதவங்க அத்தனை பேருமே அந்த 1000 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பிசாசானவனும் தீர்க்கதரிசிகளும் அந்த மிருகங்களும் வந்துட்டு அக்கினி கடல்ல வந்து தள்ளுறாங்க. கர்த்தர் தள்ளுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த முதல் மரணம் அடைஞ்சவங்க எல்லோருமே வந்துட்டு அவர் வந்துட்டு மரித்தோராகிய சிறியோரையும் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தது வந்துட்டு அவர் வந்து நியாய தீர்ப்பு என்னது கொடுக்குறாருன்னா, புஸ்தகங்கள்ல அவங்களுடைய கிருகைகளுக்கு தக்க வந்துட்டு நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்புனாக்க எல்லாத்துக்குமே வந்து தண்டனை தீர்ப்பு தான். ஆனா அவங்களுடைய கிருகைகளுக்கு ஏற்றபடி வந்து தண்டனை கிடைச்சது அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு 2வது மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15வது வசனத்துல ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். அப்ப அந்த ஜீவ புஸ்தகங்கிறது வந்துட்டு அதுல வந்துட்டு நம்மளுடைய நாமங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அந்த நாமங்கள் எப்ப எல்லாம் வந்துட்டு எழுதப்படுகிறது அப்படிங்கிறத குறித்துமே கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்து பவுலுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து அந்த விசுவாசத்தோட வந்துட்டு சொல்றாரு, அந்த ஏவுதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் நீங்க வந்து புத்தி சொல்லுங்க. அவங்க எல்லாம் என்னுடைய வேலை செஞ்சிருக்கிறாங்க, கூட சுவிசேஷத்துக்குரிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய நாமங்கள் வந்துட்டு ஏன்னா சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சோ இந்த இடத்துல வந்துட்டு பவுல் வந்துட்டு அதை வந்துட்டு அறிக்கை செய்கிறாரு, இங்க வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. சோ எப்ப எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய நாமங்களும் எழுதப்படும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லூக்கால 10வது அதிகாரத்துல கர்த்தர் வந்துட்டு 70 பேர்த்த வந்துட்டு 2 பேரா பிரிச்சு அவங்க வந்துட்டு இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லவும், நோய்களை விரட்டவும், நோய்களை குணமாக்கவும், பிசாசுகளை விரட்டுறதுக்கு அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் வந்துட்டு உயிரோடு இருக்கிறப்ப அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாம் சுவிசேஷம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வந்து அவங்க 10ல வந்து 17ல இருந்து வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ இப்படிதான் வந்துட்டு நம்முடைய நாமங்கள் கர்த்தருடைய சுவிசேஷ வேலையை செய்யறப்ப வந்துட்டு நம்மளுடைய நாமங்கள் வந்துட்டு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவே அன்னைக்கு வந்துட்டு அவர் பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு நீங்க பிசாசை விரட்டிட்டேன், நோயை சுகப்படுத்திட்டேன்னு பெருமை பாராட்டுறதோ இல்ல சந்தோஷப்படுறதுல வந்துட்டு அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு கர்த்தர் அவருடைய ஆவியினாலதான் இது எல்லாமே நடக்குது. நமக்கு அடிப்படையா வந்துட்டு விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து மறுபடியும் பூமிக்கு வரப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அநேக உண்மைகளை சொல்லியிருக்காரு. கணக்கு கேட்பேன், கணக்கு பார்ப்பேன், தாளம் எப்படி பயன்படுத்துனீங்கன்ட்டு. அப்ப நம்ம இந்த மாதிரி காரியங்களை சுவிசேஷ வேலைகளை செய்கிறப்ப வந்துட்டு உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய நாமங்கள் வந்துட்டு எப்படி எல்லாம் எழுதப்படுகிறது அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்க வேண்டிய வேலை இது ஆக்சுவலா. ஏன்னா இதையே வந்துட்டு சங்கீதத்துல சங்கீதத்துல 69:28 வாசிப்போம்.
ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. ஆமென். சோ நீதிமான்கள் பேர் மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். மற்றவங்க பேரெல்லாம் வந்துட்டு கடைசியில வந்துட்டு கிறுக்கி போட்டுருவார் கர்த்தர் அப்படிங்கிறத இந்த வசனத்துல இருந்து நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள போறப்ப அவர் எப்படி வராரு, அவர் வரப்ப என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு, ஜீவ புஸ்தகத்துல எப்படி நம்ம பேர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தோம். சோ இதை குறிச்சுதான் அவர் வந்து ஏசப்பா பூமிக்கு வந்தப்ப வந்துட்டு முதல்ல மார்க்ல வந்துட்டு 1:15 சொல்ற வசனம் என்னது, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு, விசுவசியுங்கள் அப்படின்றத வந்துட்டு சொல்றாரு. சோ அந்த மனம் திரும்புற காரியங்கள் அப்படின்னாக்க என்னது அப்படின்னாக்க, நீங்க வந்துட்டு நாம வந்துட்டு பொய் சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிற காரியம் கிடையாது. பொய் சொன்னா தவறு. ஆனா வந்துட்டு நம்ம வந்துட்டு அது அந்த பொய் சொல்றக்குரிய அந்த சிந்தனைகள் வர்றப்பே வந்து நம்ம சிந்தனைகளை மாற்றணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு அந்த மனம் திரும்புதல்னா நம்மளுடைய சிந்தனைகளை வந்துட்டு மாற்றணும். நம்ம பழைய மனுஷனா இருந்தப்ப நம்ம சிந்திச்ச விதங்கள், நம்ம மனம் போன போக்குல வந்துட்டு நாம வந்துட்டு சிந்திச்சு நடந்தோம். ஆகாயத்தின் பிரபுவாகிய அதிகார பிரபுவாகிய அவனுடைய கட்டளைகளுக்கு நாம வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நாம மனம் விரும்பினதை செஞ்சோம்னு சொல்லி எபேசியர்ல 2வது அதிகாரத்துல வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே மாற்றணுங்கிறாரு. அப்போ வந்துட்டு உனக்கு ஜீவன் வேணும்னாக்க நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறப்ப நாம சிந்திக்கிற விதத்தை அவருடைய வசனங்களை படிக்கதான் நம்மளுடைய சிந்தனைகள் வந்துட்டு மாறும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயுல 6:10 வாசிப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் வந்துட்டு நம்ம வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சொல்லி கொடுத்த இதுலதான் இந்த வசனம் இருக்குது. பரலோகத்துல செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாமே வந்து கர்த்தர் வந்து அங்க செய்யறாரு. பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஜெபத்துல வைக்க சொல்றாரு. அப்போ பூமியில யாரு செய்யணும்? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் வந்துட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு பூமிக்கு வரப்ப வந்துட்டு பூமிக்கு வந்ததோட நோக்கமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, அவர் வந்துட்டு பிசாசின் கட்டுகள்ல அகப்பட்டிருக்கிற யாவரையும் அவர் வந்துட்டு விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் பிதாவாகிய தேவன் வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு வந்தாரு. சோ அந்த காரியத்தை அவர் வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு அந்த அதிகாரம் முழுக்க வந்துட்டு சபைக்கிட்ட யாரெல்லாம் அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கிறோமோ அவர்கள்ட்ட வந்துட்டு அந்த கட்டளையை வந்துட்டு அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு பரலோகத்துல வந்துட்டு பிசாசோட ஆளுகைக்கு அங்க கிடையவே கிடையாது. பிசாசு வந்துட்டு பிசாசமான அந்த தூதன் வந்துட்டு நான் வந்து கர்த்தருக்கு மேல அவருக்கு மேல அவருடைய மகிமை எனக்கு வேணும்னு தான் இருதயத்துல நினைச்சப்பே அவனை வந்துட்டு தள்ளி விட்டுட்டாரு. ஆனா அவன் வந்து பூமியில வந்துட்டு இங்க இருக்கிற மக்களை வந்துட்டு பாவத்துல வந்துட்டு கர்த்தருக்கு எதிராக செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாவத்துல இருந்து வந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்திருக்கிறாரு. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறது. அப்ப நாம அதெல்லாம் வந்துட்டு செய்யணும். ஆனா அதை செய்யாம நாம வந்துட்டு எதை குறிச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், எதை குறிச்சு கவலைப்படுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லூக்கால 12வது அதிகாரத்துல 25-32 வரைக்கும். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அடுத்தது, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் வந்து நம்ம கிட்ட பார்த்து அந்த 26வது வசனத்துல சொல்றாரு,
மிகவும் அற்பமான காரிய முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நம்ம மாமிசத்திலே சில காரியங்கள் எல்லாம் வந்துட்டு கவலைப்பட்டு ப்ராப்பரா உங்களால செய்யவே முடியாது. நீங்க அதனால கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஆனா நீங்க இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது வந்துட்டு பிதாவானவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நீங்க முதல்ல வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை வந்துட்டு பிதாவானவர் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கிறாரு. நீ எதை குறிச்சும் பயப்படாத. நீ அதை முதல்ல தேடு அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்காரு இந்த கடைசி காலங்கள். ஏன்னா வந்துட்டு 6000 வருஷம் முடிவுல நாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து உலகத்தை சுத்தி நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேவேல்ல நடக்கிற போராக இருக்கிறோம், மற்ற உலகத்துல நடக்கிற போர்களாக இருக்கட்டும், மற்ற ஆட்சி முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு வந்து ராஜ்யங்கள் கவிழ்க்கக்கூடிய விஷயங்களா தான் வந்துட்டு இது வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து அவர் வந்து ராஜ்யத்தை கொடுக்குறேங்கிறாரு. அதை குறித்து வந்துட்டு நீ வந்துட்டு சிந்திக்க ஆரம்பி அப்படிங்கறதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆனா வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிறப்பே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு பெற்றுக்கொண்டார் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டு வேணா நம்ம பார்ப்போம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏசப்பாவோட சிலுவையில வந்துட்டு 2 திருடர்கள் வந்துட்டு இருந்தப்ப ஒரு திருடன் வந்து கடைசி நேரத்துல 3 மணி நேரம் சிலுவையில அவரோட சேர்ந்து தொங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் கடைசியில வந்துட்டு அவன் வந்து மனம் திரும்புறான். வாசிப்போமே லூக்கால 23வது அதிகாரத்துல 39 43 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். சோ 2 பேருமே இந்த 2 திருடர்களுமே பாவிகள் தான். ஆனா அதுல ஒரு திருடர் வந்துட்டு கடைசி நேரத்துல 3 மணி நேரம் கழிச்சு அவன் வந்து மனம் மாறி ஒரு கர்த்தருக்கு சாட்சி கொடுத்துட்டு அந்த இடத்துல அடுத்த திருடனை பார்த்து அவன் வந்து கடிந்து கொண்டு நாம வந்து பாவிகள், இவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன வார்த்தை வந்துட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். அப்ப நம்ம ஏற்கனவே லூக்கால வாசிச்சபடி பாத்தீங்கன்னாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், பயப்படாத சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். கண்டிப்பா வந்து இந்த திருடனுக்கு வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வந்துட்டு நன்றாகவே தெரியும். அவன் ஒரு யூதனா இருக்கிறப்ப அப்ப அவன் கடைசி நேரத்துல கர்த்தர்ட்ட போய் அவன் கேட்டதே வந்துட்டு, தேவனுடைய ராஜ்யத்துல என்ன வந்து நீங்க நினைச்சாருல்லுங்க. அவன் வந்து அந்த நேரத்துல வந்து, ஆண்டவரே என்னை வந்து சுகமாக்குங்க, எனக்கு வந்து என் வலி வேதனையில இருந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. அவன் எதுவுமே அவன் கேட்கல. அவன் கேட்டது பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா நம்ம முதல்ல வாசிச்ச வசனத்தை பாத்தீங்கன்னா, மார்த்தாலே மார்த்தாலே நீ வந்து அநேக காரியங்களை குறிச்சு நீ வந்து கவலைப்படுற, ஆனா தேவையானது ஒன்றுதான், அந்த பங்கை வந்துட்டு மரியாள் வந்துட்டு தெரிந்து கொண்டாள்னு நம்ம வந்து வாசிச்சப்ப அந்த அந்த சரியான அந்த நேரத்துல வந்துட்டு இந்த திருடன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, ஆண்டவரே எனக்கு உங்க ராஜ்யத்துல இடம் கொடுங்கன்னு கேட்கிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு பாவ மன்னிப்பு, மனம் திரும்புறது எல்லாமே அதுக்குள்ள வந்துட்டு அடங்கிருது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க. அப்ப கர்த்தர் வந்துட்டு அவன் இம்மீடியட்டா வந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுன, என்ன கேலி பண்ணிய, எதுவுமே சொல்லல. கர்த்தர் அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னாக்க, இவன் வந்து பூமியில கர்த்தரோடயே வந்துட்டு அவன் இருக்கிறப்ப தேவனுடைய ராஜ்யத்தை வந்து சுதந்திரித்து கொண்டான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். மத்தேயுல 12வது அதிகாரத்துல முதல்ல 22வது வசனத்தை மட்டும். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, ஒரு ஊமையும் குருடுமான ஒருவனை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்துறதுக்கு அப்புறம் அங்க இருந்த பரிசேயர்கள்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு பெயின் ஷோல வச்சுட்டு வந்துட்டு பிசாசை வந்து விரட்டுறாரு, இவனை சுகப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். 26 வாசிங்க. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? ஆமென். இப்ப சாத்தானை வச்சுக்கிட்டு, இப்ப சாத்தான் தான் வந்து அந்த ஊமையும் குருடுமான அவனுக்குள்ள வந்துட்டு அவனை வந்துட்டு அவனுக்குள்ள ஆட்கொண்டு
அவனுடைய கண் பார்வையையும் அவனை அவனை வந்து பேச விடாம வந்துட்டு அவனை வந்து செயல்பட விடாம வந்துட்டு அந்த அசுத்தாவி வந்து அவனை தடுத்துக்கிட்டு வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியினால அவனை விரட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு சாத்தான் வந்துட்டு வெளியில போயிட்டான். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு, எப்பா இவன் சாத்தானை வச்சுதான் சாத்தானை வந்துட்டு விரட்டுறான்னாக்க, சாத்தான் வந்துட்டு சாத்தானை வச்சு விரட்டினோம்னாக்க, அப்ப சாத்தானோட ராஜ்யம் வந்துட்டு பூமியில வந்துட்டு நிலை நிக்காதே, நான் ராஜ்யத்தையே அவன் வந்து கெடுத்துக்குவானே, அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க தவறான எண்ணம் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனம் வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென் என்றார். சோ தேவனுடைய ஆவியினால நான் வந்து பிசாசை விரட்டுறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதேன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம், நான் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்மளால வந்துட்டு இன்னும் ஒரு சில வசனங்களை வச்சுட்டு அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். லூக்கால 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். அன்னைக்கே வந்து ஏசப்பா சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் தான் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போமே. கொலோசியர்ல 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். நமக்குள்ள கிறிஸ்துவானவர் தான் இருக்கிறாரு. இதுதான் ரகசியம். இதுதான் நாம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம வந்துட்டு பூமியில இருக்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது ஒரு ராஜா. அப்போ அங்க வந்துட்டு ராஜா இருக்கிறாரு. அப்ப ராஜாங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கீழே வந்துட்டு அந்த ராஜாதான் எல்லாத்துக்கும் வந்துட்டு மேலான அதிகாரியா வந்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க அதிகாரியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அநேக பேர் இருப்பாங்கிறது தான் வந்துட்டு நமக்கு பொதுவா வந்து அந்த ராஜ்யத்தை குறித்த அந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப ராஜாவுக்கு வந்துட்டு யாரெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு, ஆனா நம்ம வந்துட்டு பூமியில வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறோம். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களோ இல்ல நம்ம மனைவியோ நம்ம புருஷனோ நமக்கு வந்து கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே, நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அவர் வந்து ஆவியை குறித்து வந்து பேசுகிறாரு. ஏன்னா இதோ சர்ப்பங்களை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். இயேசுவே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறப்ப வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு 2 கொரிந்தியர்ல 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு அந்த லூக்கா 10:17-19 ஏற்கனவே நம்ம வாசிச்சுட்டோம். இதோ வந்துட்டு பிசாசுகளை வந்துட்டு மேற்கொள்றதுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களை வந்துட்டு அந்த பிசாசான வந்து மேற்கொள்ள முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கிறப்ப சரீரத்துக்கு அவருடைய பாதத்துக்கு வெளியில தான் வந்துட்டு பிசாசானவன் அவர் வந்து பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறப்ப வந்துட்டு, அப்ப நான் அவரோட அவயமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு பிசாசுக்கு வந்துட்டு எனக்கு அவன் வந்து கீழ்ப்படிஞ்சே ஆகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ராஜாவா இருக்கிறேங்கிறது தான். இந்த உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டே இருக்கப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இததான் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். நமக்கு வந்து 2 ரோல் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மள வந்துட்டு ராஜாக்களும் வச்சிருக்கிறாரு, ஆசாரியர்களாகவும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ராஜாக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாமிசத்தின்படி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ராஜாவா இருக்கிறது வந்துட்டு மோடி, அந்த மாதிரி நினைக்க வேணாம். நம்ம ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய ஆவி ஏசப்பா யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ராஜா தான். யாருக்குனாக்கா
ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய பிசாசான எதிர்த்து நிற்கக்கூடிய ராஜாவா நாம இருக்கிறோம். அந்த பிசாசை வந்துட்டு ஒரு ராஜாவா நம்ம ஒரு சோல்ஜரா இருக்கிறதுக்கு, அந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு என்னென்ன நமக்கு வந்துட்டு ஆயுதங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறது எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 10-18 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க. அதன்படி இருந்தோம்னாக்க நம்ம அதை கை கொண்டோம்னாக்க பிசாசானவனாக எளிதாக வந்துட்டு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் வந்து நம்ம பூமியில வந்துட்டு ஆசாரியர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இததான் வந்துட்டு பவுல் வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ரோமர்ல 15 வாசி. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. ஆமென். ஆமென். சோ இங்க வந்துட்டு அவர் வந்துட்டு சுவிசேஷ ஊழியத்தை பார்க்கறதே வந்துட்டு நான் நடத்தும் ஆசாரியனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப, சுவிசேஷத்தை நான் போய் மத்தவங்களுக்கு சொல்லலைனாக்க எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை சொன்னாலும் எனக்கு வந்துட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு வந்துட்டு பவுல் வந்துட்டு 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப சுவிசேஷ ஊழியத்தை நம்ம சுவிசேஷத்தை சொல்றது எல்லாமே வந்துட்டு ஆசாரியத்துவ வேலையை தான் நாம வந்துட்டு பார்க்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல இங்க வந்து யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு ஊழிய பார்க்கறாங்களோ அவர்கள் எல்லோருமே ஆசாரியர்கள் தான். போதகர்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள்னு எங்கேயுமே குறிப்பிடல. இங்க வந்துட்டு ஆசாரியர்கள் வந்து யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற நோயை சுகப்படுத்துறதுக்கு நாம வந்து ஜெபம் பண்றதுமே இது எல்லாமே வந்துட்டு இந்த ஊழியங்கள் இதெல்லாமே சுவிசேஷ ஊழியம். இதை நடத்துற ஆசாரியரா நாம இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் நாம் இந்த பூமியில இருக்கிறப்ப அவர் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு நாம அன்னைக்கு உண்மையிலேயே வந்துட்டு ராஜ்யங்களை ஆளக்கூடிய ராஜாவா தான் இருக்க போறோம். ஏன்னா கர்த்தர் தான் ராஜாதி ராஜாவா இருக்கும். அதே சமயத்துல வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்றவர்களாகவும் நம்ம அன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப நான் வந்துட்டு நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இதை வந்துட்டு சாதாரண மனுஷங்களுக்கு வந்துட்டு புரிய போறதே கிடையாதுன்னே வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா 1 கொரிந்தியர்ல 2:9 என்ன சொல்லுது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு புரிய வைக்கிறாருனாக்கா 13வது வசனத்துல சொல்றது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடைய சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா வந்து ஜென்ம சுபாவ மனுஷனுக்கோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நாம வந்துட்டு விசுவாசம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து விசுவாசத்தினால அவருடைய கிருபையினால நாம வந்துட்டு வளர்கிற பிள்ளைகளாக இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு என்ன ஒரு வசனத்துல நாமே வந்துட்டு எப்பொழுதுமே நிதானிச்சு பார்க்கணும். அப்படிங்கிறப்ப நான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் வந்துட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து ஒளிந்து போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. லூக்கால 9:62 வாசிப்போம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். சோ இன்னைக்கு நாம எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ஆனா இதுல இருந்து நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் ருசி பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு பின்னிட்டு பார்த்து நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேனாக்க அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவேன், நான் தகுதியற்றவன் ஆயிடுவேன். எதுல இருந்துனாக்கா தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து வந்துட்டு நான் வந்துட்டு தகுதி இல்லாம போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இத பவுல் வந்து ஏற்கனவே வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு பின்வாங்கி போனார்கள் அப்படிங்கறத 2 தீமோத்தேயுல 4:10-11 வாசிப்போம். 4வது அதிகாரத்துல 10-11. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும், தீத்து
தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு கலப்பையின் மேல் கை வைத்ததுக்கு அப்புறம் எப்ப வந்து அவன் பின்னிட்டு திருப்பி பார்ப்பானாக்க, தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, நாம எல்லோருமே இந்த பூமியில தான் வாழ்றோம். ஆனா பூமி எனக்குரியதுன்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு பூமியை வந்துட்டு நாம நாம நம்மளால வந்து பூமியை நேரடியா ஆள முடியலன்னா கூட நாம வந்து ஆள்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அது அந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே நாம வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி இச்சித்து அதுக்கு பின்னாடியே போகிறப்ப வந்துட்டு நாம வந்துட்டு தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் உலகத்துக்கு நாம வந்துட்டு ஊழியம் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்துட்டு எபிரேயர் 10:38 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா வந்துட்டு பிரியமாக இருக்காது அப்படின்னு வந்துட்டு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நாம எல்லோருமே வந்துட்டு 1 பேதுருல 2:10-11 வாசிப்போம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆமென். ஆமென். அப்ப நம்மள வந்து என்ன சொல்றாரு, முன்னே நீங்க தேவனுடைய ஜனங்களாக இருக்கல, ஆனா இப்ப நம்ம வந்து அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கிறதுனால அவர் கர்த்தர் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களேன்னு பார்த்துட்டு அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள்னு வந்து சொல்றாரு. அவருக்கு பிரியமான பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிறவங்களை எல்லாத்தையும் பார்த்து எப்படி சொல்றாரு, நீங்க எல்லோருமே இந்த பூமிக்கு அந்நியர்கள், அதே போல வந்துட்டு பரதேசிகள். பரதேசிகள்னாக்க ஒருத்தன் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவன் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்த்தானாக்கா அவன் அந்த ஊருக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பரதேசியா தான் இருப்பான். ரைட்டுங்களா? அததான் வந்து கர்த்தர் வந்து ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு அவர் வந்துட்டு இங்க வந்து சொல்றாரு. அப்ப இத வந்துட்டு நம்ம நிதானிச்சு பாக்குறப்ப பரதேசிகள்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து கர்த்தர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து மாம்ச பிரகாரம் பார்த்தோம்னா அது ஒரு கடுமையான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனா வந்து அவர் ஆவிக்குரிய ரீதியில, ஏன்னா நாம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம், பிதான்னு சொல்லி கூப்பிடுறோம். நாம வந்து மாம்சத்துல நம்மளுடைய அப்பாவை நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம்னா நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு அப்பா கூட தானே, அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் கூட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதே போல நான் இயேசு கிறிஸ்துவ பிதான்னு கூப்பிட்டேன்னா, பிதாவானவர் எங்க இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிறார். பிதா எங்க, அவரோட ஆவியோட நாம வந்து ஒரே ஆவியில வந்து இருக்கிறப்ப வந்துட்டு அவரோட உன்னதத்துல இருக்கிறோம்னு சொல்லி எபேசியர்ல 2வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவரோட ஆவியில நாம ஒன்று இருக்கோம். அப்ப அவரோட ஆவியில நாம வந்து ஒன்றா இருக்கிறப்ப பூமி வந்து நமக்கு வந்து பூமி நமக்கு என்ன இருக்கணும், நான் அந்நியரா தான் இருக்கணும். நம்ம பூமிக்கு அந்நியர்கள். ஏன்னா வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப 2 அப்போஸ்தலர் 2:48 2:40 சொல்லுது, இந்த விபச்சார சந்ததியை விட்டு நீங்க வந்துட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க வந்து விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு பரதேசிகள்னு சொல்றப்ப வந்துட்டு அதுல வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கர்த்தருக்காக நம்ம வந்து கர்த்தரை குறித்து மேன்மையை பாராட்டணும்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இததான் வந்துட்டு எபிரேயர்ல வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா பரதேசிகள்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் வரும். அதுல எபிரேயர்ல 11:13-16 வரைக்கும் வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். ஆமென். அப்ப இவர்கள் எல்லோரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பரிசுத்தவான்கள் எல்லோருமே வந்துட்டு அவர் வந்து கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு குறிக்கிறாரு. அவங்க எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து இந்த பூமியில வாழ்றப்ப வந்துட்டு பரதேசிகள்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பரதேசிகள்னு சொல்லிட்டாங்கனாக்க, தங்களை வந்து பரதேசிகள், இந்த பூமிக்கு பரதேசினாக்க அவங்க வந்து சுய தேசத்தை நாடி போறதுனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஊர்ல வந்து பரதேசியா இருக்கிறேன் அப்படிங்கிறத அதே
சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். அதே சிந்தனை நமக்கு இருந்தாதான் வந்துட்டு நாம வந்துட்டு உலகத்தோட வந்துட்டு சிநேகமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல உணர்த்துறாரு. யாக்கோபுல 4:4 வாசிப்போம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு கடுமையான வார்த்தையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பயன்படுத்துறாரு. நாம வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல உலகத்தோட வந்து சிநேகிதமா பற்று உள்ளவர்களாக இருக்கிறப்ப வந்து அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியமா இருந்தாக்க நாம வந்துட்டு அதுல இருந்து முழுமையாக மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு நாம வந்து பூமியில அந்நியர்களையும் பரதேசிகளை போல வாழ்றதுக்கு நாம வந்துட்டு பழக ஆரம்பிக்கணும். தேவனுடைய ஏன்னா பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாகனாக்கா கர்த்தர் நம்ம வச்சுதான் வந்துட்டு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்துட்டு தாவீது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 119:19 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியிலே நான் பரதேசி அவரே டிக்ளேர் பண்றாரு. அப்ப நான் பூமியில பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதுன்னு அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாத்தீங்களா? பூமியிலே நான் வந்து பரதேசியா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வந்து உங்களுடைய கட்டளைகளை ஏன்னா நான் வந்துட்டு பரலோகத்துக்குரிய பிரஜை நான் அதற்கேற்ற கட்டளைகளை நான் வந்துட்டு பூமியில வந்துட்டு பின்பற்றுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, ஒன்றையும் எனக்கு வந்துட்டு மறைக்காதீங்கன்னு சொல்றாரு. அதே போலதான் நம்மளுடைய இந்த வசனத்தை வந்து நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ற பிள்ளைகளாக இருக்கணும். சோ கடைசியா ஒரு 2-3 வசனத்தோட முடிப்போம். பிலிப்பியர்ல 3:19-20. அவர்களுடைய முடிவு அழிவு. சாரி சிஸ்டர், மேபி 20-21 வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஆமென். சோ நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்துலதான் இருக்குது. அந்த சிந்தையோட நாம வந்து எப்பொழுதுமே இருக்கணும். அந்த சிந்தையோட இருந்தோம்னாக்க நாம பூமிக்குரியவைகளை குறித்து அதுக்கு பின்னாடி எதை குறித்து கவலைப்படவும் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நமக்கு ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த பூமிக்குரிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவைங்கிறது வந்துட்டு பிதாவானவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது, நான் அங்க போறதுக்கு என்னென்ன காரியங்கள் நான் செய்யணுமோ அப்ப அதுக்கு பிதா வந்து நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வந்துட்டு பாத்துக்கிறாருங்கிறது வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை நாம விசுவசிச்சோம்னாக்கா அதற்கேற்ற கிரிகளை நாம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுத்து நம்மள தைரியத்தோட வந்துட்டு வழி நடத்துவாரு. ஏன்னா வந்துட்டு அவர் நமக்கு வந்து முதல் வசனம் வாசிச்சது பாத்தீங்கன்னாக்கா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம எப்படி இருக்கணும், அதிக பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அற்பமான இந்த சரீரத்தை அவர் ஒரு நாளைக்கு வந்துட்டு மறுரூபமாக்கப்படுவார். சோ இததான் கடைசி வசனமா வெளிப்படுத்தின விசேஷத்துல 22:20 வாசிப்போம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு வரப்போறாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு அவிவிசுவாசத்துக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு, ஏன்னா எபிரேயர் 9:28 சொல்லுது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். சோ யாருக்காகனாக்க அவர் வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவர் வந்துட்டு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. அப்ப அவர் வருவார்னு காத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் வந்துட்டு எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை தான் நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மள கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கும் நம்மள வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியார்களும், ராஜாக்கள் நம்ம யாருக்கு ராஜாவா இருக்கிறோம், பிசாசானவனுக்கு ராஜாவாக இருக்கிறோங்கிறத நாம வந்துட்டு தெள்ள தெளிவா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆசாரியார்களா இருக்கணும்னாக்க யாரெல்லாம் வந்து பிசாசின் பிடியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிவிச்சு அவங்களுக்கு அதை விடுதலை கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை முடிப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீர் பரிசுத்தர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. நீர் ஒருவரே வந்து எல்லா மகிமையும் துதியும் கனத்துக்குரியவர் அப்பா. நீர்
உம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின எல்லாவற்றையுமே வந்து எங்களுக்கு நீங்க வந்துட்டு கொடுக்குறேன், உம்முடைய மகிமையை எங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி அப்பா தகப்பனே, நாங்க பாவிகளாக இருந்த எங்களுக்காக நீர் வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், வார்த்தையா இருந்த தேவன் வந்து மாமிசத்துல வந்துட்டு, நாங்கள் எல்லோருமே மாமிசத்துல அந்த மாமிசத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல நீங்களும் வந்துட்டு அதே போல வந்து எங்களுடைய பாவங்களை வந்துட்டு உங்க சரீரத்துல சுமந்த எங்களுக்காக அநேக காயங்கள் பட்டு நீங்க ஒவ்வொரு ரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை வந்து சுத்திகரிப்பதற்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்கப்பா. நாங்கள் எல்லோருமே எங்களுடைய நோய்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்து விடுதலை ஆகிறதுக்காகவே அப்பா தகப்பனே, உங்களுடைய தழும்பு உங்க சரீரத்துல காயப்பட்டீங்கப்பா, உங்களுடைய தழும்புகளால நாங்க குணமாகிறோம்னு சொல்லி நீங்க எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த வாக்கு தத்தத்தை வந்து நாங்க எப்பொழுதுமே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தருளி பரலோகத்துல வந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறீங்கப்பா. அப்பா அதே போல நாங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு உம்முடைய வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு நாங்க என்றென்றைக்குமே வந்துட்டு இன்னைக்கு நாங்க பூமியில வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோமாப்பா. அதே போல வந்துட்டு நாங்க பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் எல்லோருமே பரதேசிகள்னு நாங்க அறிக்கையிட்டு நாங்க அந்த பரதேசிகள் வந்துட்டு பரலோகத்தின் தேவனுக்குரிய காரியத்தை வந்து நாங்க வந்து பூமியில செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களுடைய கற்பனைகளை வந்துட்டு எதையுமே மறைக்காம எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து நாங்க அதன்படி எங்களுடைய கிரிகைகளை நாங்க காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க வந்து இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில வந்து கேட்ட ஒவ்வொருத்தரையும், இதை கேட்க போற ஒவ்வொருத்தரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேனப்பா. அவர்கள் எப்பொழுதுமே ஒரே சிந்தையோடு கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அந்த ரகசியத்தை வந்துட்டு என்னைக்குமே மறக்க கூடாது. அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்காரு. அந்த நாமத்தை பயன்படுத்தி அப்பா பிசாசை மேற்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதை எப்படி செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கத்துக் கொடுத்து நீங்க வந்துட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியங்களையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல வந்துட்டு ஜெபிக்கிறோமப்பா. ஜீவனுள்ளவரே, நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்க எல்லோருமே அறிக்கையிடுகிறோம் அப்பா. அதே போல இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில யாரெல்லாம் வந்து இன்னும் வந்துட்டு உண்மை சொந்த இரட்சகராகவோ ஏற்றுக்கொள்ளாமலோ இல்ல வந்து இந்த ஞானஸ்தானத்துக்கு ஏதாவது தடையான காரியங்கள் இருக்குதோ அவர்கள் எல்லாருமே வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு முழு இருதயத்தோட உண்மை நேசித்து அப்பா உன் மீது அன்பு கொண்டு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்கள் எல்லோருமே ஞானஸ்தானம் எடுத்து அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களும் ஒரு பிரஜையாகி அவர்கள் வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செஞ்சு உங்களுடைய வருகையின் போது எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு நாங்க எல்லோருமே உண்மை சந்திப்போங்கிற முழு விசுவாசத்தோடு எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசை சாத்தானின் கிரிகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியே போய் என்றும் கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவனுள்ளவரே, நீங்க எங்க ஜெபத்தை கேட்டிருக்கீங்கப்பா. அதே போல எங்களுக்கு எந்த நோய்களோ பிரச்சனைகள் எது இருந்தாலும் அப்பா தகப்பனே, எங்களுடைய பாவத்து நிமித்தங்கிறத நாங்க முழுமையாக புரிந்து கொண்டு எங்களை ஒரு சிறு பிள்ளை போல தாழ்த்தி அப்பா நாங்க வந்துட்டு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு முழுமையாக மனம் திருப்பி சுகமடைவதற்கு நீங்க வந்துட்டு ஏற்கனவே உங்க சரீரத்துல வந்துட்டு காயப்பட்டிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நாங்க அதை முழுமையாக சுதந்திரித்து கொண்டோம்ங்கிற முழு விசுவாசத்தோடு என்னுடைய எல்லா ஜபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, Praise the Lord, brother. 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 Thank you, Jesus. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother.